வெப்பம் குளிர் மழை இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 8 நிமிஷம். படத்தின் எழுத்து இயக்கம் பாஸ்கல் வேதமுத்து. ஹீரோ ஹீரோயினா திரவண்டி இஸ்மத் பார்த்து நடிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு கதாபாத்திரமா எம்.எஸ். பாஸ்கர் வராரு. 2003 31 கிராமத்தில் நடக்கிற கதைக்களமாக திரைக்கதை அமைச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஆனாலும் அவங்களோட அன்பு குறையவே இல்லை. ஆனால் கிராமத்து மக்கள் ஹீரோக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. குழந்தை இல்லாதனால ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோவை 2வது திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க. 2வது திருமணத்தில் விருப்பமில்லாத ஹீரோ தன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு கடைசி முயற்சியாக ஹாஸ்பிட்டல் போய் லேப் செக்அப் பண்ணுறாரு. குழந்தை இல்லாததுக்கு காரணம் தன் கணவர்கிட்ட இருக்க குறை தான் அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஆனாலும் அந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிடறாங்க. எல்லாரும் தன்னை மலடின்னு சொல்கிறத தாங்கிக் கொள்ள முடியாத ஹீரோயினு கருத்தரிப்பு ஊசி மூலம் குழந்தை பெற்றுக்க முடிவு செஞ்சு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைக்கிற ஹீரோ ஒரு பக்கம், இது ஹீரோவோட குழந்தை இல்லை அப்படின்ற விஷயத்த மறைக்கிற ஹீரோயினி ஒரு பக்கம். கடைசியில் ஹீரோ இது தன்னோட குழந்தை இல்லைன்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஹீரோயினி ஹீரோ கிட்ட நடந்த உண்மையை சொன்னாங்களா இல்லையா, கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஊர் மக்கள் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா அப்படின்றதான் மிச்ச கதை. இந்த படம் பார்க்கணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்களில் இதுவும் ஒன்று. ஹீரோவும் ஹீரோயினியும் ஏ கிளாஸ் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹீரோவோட அம்மா வரவங்க சப்போர்ட்டிங் கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் வெப்பம் குளிர் மழை. தேங்க்யூ.